அவங்களும் நல்லா சூடா நல்ல அரோமாவோட ரூமே ரெஃப்ரெஷ் ஆகுற அளவுக்கு ஒரு டீ கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நான் காஃபி தானே கேட்டேன், நீங்க ஏன் டீ கொடுக்குறீங்கன்னு கேட்டேன்னு வையேன். அப்போ அந்த அம்மா, ஐயோ சார் இது காஃபி தான், பார்க்க தான் சார் டீ மாதிரி இருக்கு, என்ன நம்புங்கன்னு சொல்றாங்க. சரின்னு நீ குடிக்கிற. அப்புறம் ரெடியாகி கார்ல ஏறி உட்காந்து டிரைவர் கிட்ட ஆழ்வார்பேட்டையில இருக்கிற ஆபீஸ்ல டிராப் பண்ணுன்னு சொல்ற. அவரும் நான் தேனாம்பேட்டையில இருக்கிற ஆபீஸ்ல கொண்டு போய் டிராப் பண்றாரு. நான் தேனாம்பேட்டைன்னு சொல்லலையே, ஆழ்வார்பேட்டைன்னு தானே சொன்னேன், நீங்க இங்க கூட்டு வந்தீங்கன்னு நீ கேக்குற. சார் நீங்க தேனாம்பேட்டை தான் சார் சொன்னீங்கன்னு அவர் சொல்றாரு. இப்படி காலையில இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லாரும் அவங்களுக்கு எது வசதியோ அதை செஞ்சுட்டு நீ தான் கேட்டேன்னு உன்கிட்ட சொன்னாங்கன்னு வையேன், உனக்கு எப்படி இருக்கும்? புரியலையே மகேஷ். நாம நம்பிக்கை வைக்கிற யாருமே நமக்கு உண்மையா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அத சொன்ன. புரியுது மகேஷ். அந்த அன்பு ஆனந்தி உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க. அது மன்னிக்க முடியாத குற்றம் தான். நான் அவனை மட்டும் சொல்லல, வேற உன்னையும் மித்ராவையும் சேர்த்து தான் சொல்றேன்.